Hi dear students, this is Hema. Welcome back to our channel. utipz paramedical counseling process தொடங்கியாச்சு. எல்லாரும் நீங்க counseling attend பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். All the best my dear students. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது choice filling ஓட ஆர்டர் எப்படிலாம் choice filling ஆர்டர் கொடுக்கலாம் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். கவுன்சிலிங்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இந்த choice filling. இந்த choice fillingல எப்படி நம்ம courses colleges ஆட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சீட் அலர்ட் ஆகும். சோ இதுல நமக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. add choice, my choice, preview choice, lock choices அப்படிங்கிறது. இதுல add and my choice ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி courses colleges ஆட் பண்றீங்க அப்படிங்கிறது, நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி OTP போட்டு லாக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது டெமோ வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை நீங்க பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. சோ நமக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 27 கவர்மெண்ட் காலேஜஸ், 19 கோர்சஸ்க்கு 2860 சீட்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் நீங்க எதுல இருக்கீங்க, எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அழகா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சோ என்ன மாதிரி ஆர்டர், இதே மாதிரி தான் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் இவ்வளவு சீட்ஸ் இருக்குது, உங்களுக்கும் இதே மாதிரி தான். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கேரியரை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. உங்களுடைய பேஷன், உங்களுடைய ட்ரீம் காலேஜா அல்லது கோர்ஸா அப்படிங்கறத முதல்ல முடிவெடுங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய கேரியர் எனக்கு கோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு கோர்சஸ் இந்த கோர்ஸ் வேணும், எந்த காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கேத்த மாதிரி தான் நான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ குறைஞ்சபட்சம் நீங்க மோர் தென் 6 கோர்சஸ் அல்லது 8 கோர்சஸ் நீங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படி ஒரு ப்ரியாரிட்டியில இருப்பீங்க, அப்படி ஒரு பேஷன்ல இருப்பீங்க இல்லையா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 19 கோர்சஸையும் சூஸ் பண்ணுங்க. 19 கோர்சஸும் உங்களுக்கு என்னென்ன காலேஜ்ல இருக்குதுன்னு பாருங்க. உங்க 19 கோர்சஸும் உங்க கம்யூனிட்டிக்கு எல்லா காலேஜ்ல இருந்துச்சுன்னா, அந்த காலேஜ்ல கம்யூனிட்டி வைஸ் உங்க கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதிகமான சீட்ஸ் இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்டா கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்க எடுக்கக்கூடிய இந்த எல்லா கோர்சஸுக்கும் சரி, இந்த 19 கோர்சஸுக்கும் சரி, 27 காலேஜஸுக்கும் ஒரே ஒரு அமௌண்ட் 250 ரூபாய் தான் நீங்க பே பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு எல்லா கோர்சஸையும் எல்லா காலேஜஸையும் அப்ளை பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படணும், ஃபீல் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் கட் ஆஃப் கம்மியா இருக்கிறவங்க, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடியவங்க எல்லா கோர்சஸும் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ அதை அப்ளை பண்ணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்னுடைய இதுபடி கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார்மேட். இப்போ எனக்கு நர்சிங்ல ரொம்ப பிடிச்ச கோர்ஸ். ஸோ நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ்ல 6 காலேஜ்ல இருக்கு. இந்த 6 காலேஜ் எனக்கு பிடித்தமான காலேஜா ஃபர்ஸ்ட் MMC மதுரை, கடலூர், செங்கல்பட்டு, தேனி, சேலம் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அடுத்த கோர்ஸ் எனக்கு பிஃபார்ம் பிடிக்கும். பிஃபார்ம் கூட இருக்கக்கூடிய 2 காலேஜ் என்னென்ன காலேஜோ அதுக்கு எனக்கு பிடிச்ச காலேஜா கொடுத்திருக்கேன். அடுத்த கோர்ஸ் எனக்கு BPT ரொம்ப பிடிக்கும், அதோடைய காலேஜஸையும் நான் இப்படி கொடுத்திருக்கேன். அதுக்கடுத்து எனக்கு BOT பிடிக்கும், BOT எனக்கு எந்த காலேஜ் பிடிக்குமோ அதை கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் BA SLP கொடுத்திருக்கேன். சோ இதே மாதிரி நீங்க உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி எந்த ரேங்க்ல இருக்கிறீங்களோ அத்தனை ஆப்ஷன்ஸ் குறைஞ்சபட்சம் நீங்க கொடுங்க. அதிகமான சாய்ஸஸ் கொடுங்க, நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்கன்னா, நான் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா கோர்சஸும் இங்க பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிருக்கேன். நர்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜும் போட்டிருக்கேன். பிஃபார்ம்ல இருக்கக்கூடிய 2, BPTல இருக்கக்கூடிய 3, MLT அப்படின்னு எடுத்திருக்கேன். MLTல இருக்கக்கூடிய 13 காலேஜஸ் இருக்குது, 240 சீட்டு. பிசிஷியன் அசிஸ்டன்ட்ல 17 காலேஜஸ் இருக்குது, 240 சீட்டு. ரேடியோகிராஃபில 19 காலேஜஸ் இருக்கு, 300 சீட்டு. OTATல 17 காலேஜஸ் இருக்கு, 240 சீட்டு. சோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிருக்கேன், சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். இதுல மெயினா இங்க MLT அப்படின்னு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இதுல எந்த காலேஜ்ல உங்களுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி நீங்க கொடுங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எப்படி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு நம்மளுக்கு 4 கோர்சஸ் தான். இந்த 4 கோர்சஸுக்கு மெயில், ஃபீமேல், BSc நர்சிங்க்கு, BPT, பிஃபார்ம், BOTக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரியில ஒவ்வொரு கோர்சஸுக்கும்
நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 to 30 காலேஜஸ் அல்லது 50 காலேஜஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாதான் நம்மளுக்கு சீட் வந்து அலர்ட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம்லயும் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF வேணா உங்களுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.